வணக்கம் நண்பா, பள்ளிக்கு போகலாமா? ஆமா, போகலாம். இந்த பாதையிலேயே நடந்தா பள்ளி சீக்கிரம் வந்துடும். சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவை இரண்டும் ஒரே வகுப்பில் படித்தன. ஆசிரியர் மிகவும் நல்லவர். முயல் விளையாட விரும்பியது. படிப்பில் அதிக கவனமில்லை. ஆனால் வாத்து அமைதியாக உட்கார்ந்து தினமும் படித்தது. நாளைக்கு தேர்வு இருக்கும். அடடா, தேர்வா? ஓகோ, நான் தயாராகிறேன். என்ன தேர்வு மேம்? நான் ரெடி. அருமை, எல்லாரும் படியுங்கள். படிக்காம வெளியே விளையாட செல்கிறேன். வெளியே சென்று விளையாடு. முயல், வேடிக்கையாக இரு. கவனம் ஓடுகிறதே. அதோ வாத்து மட்டும் வீட்டில் கவனமாக படித்தது. நாளை பார்த்துக்கலாம் என்று நினைத்து தூங்கியது முயல். நேற்று நாம் என்ன கத்துக்கொண்டோம்? யாராவது சொல்லுங்கள். எண்கள் மற்றும் எழுத்துக்களை பற்றி. மிகவும் முயல் அசைவாது. நான் மறந்துவிட்டேன். கவலைப்படாதே, நாம் உனக்கு உதவுகிறோம். ஆசிரியரே, என்னால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். நன்று வாத்து, சொல்லு. அது நாங்க ஆசிரியரே. மிகச்சரி, இன்னொன்று கேட்கிறேன். வாவ், அனைத்து கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொன்னாய். ஆசிரியர் வாத்துக்கு பரிசு கொடுத்தார். முயல் தனது தவறை உணர்ந்து சோகமாக இருந்தது. ஆசிரியர் வாத்துக்கு பரிசு கொடுத்தார். முயல் தனது தவறை உணர்ந்து சோகமாக இருந்தது. நீயும் படித்தால் வெற்றி பெறலாம். அதன் பிறகு முயலும் வாத்தும் சேர்ந்து படித்து நல்ல மாணவர்களாக ஆனார்கள். படிப்புதான் வெற்றிக்கு வழி.